கோதையின் பாமாலை 20. வேதத்தில் பரமன் ஜீவாத்மாக்களை எழுப்புவதாக உள்ளதாம். ஆனால் இந்த திருப்பாவை என்னும் வேதசாரத்தில் ஆண்டாள் பாகவதர்களை எழுப்பி பிறகு பிராட்டியை பரமனோடும் எழுப்புகிறாள். அதனால் வேதம் அனைத்துக்கும் வித்தான இப்பாவை பாடல்களின் அருமை நன்றாகவே வெளிப்பட்டுள்ளது. சென்ற பாசுரத்தில் நீலாதேவி என்னும் நப்பிண்ணியை எழுப்பினாலும் அவள் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, வரவும் இல்லை. அந்த திவ்ய தம்பதிகள் ஒருவருக்கொருவர் நான் தான் அவர்களுக்கு பதில் சொல்வேன் என்று போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்களோ, அதனால்தான் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லையோ. இப்போது ஆண்டாள் மிகவும் தளர்ந்து இருவரையும் வேண்டிக் கொள்கிறாள். என்னவென்று கேட்போம் பாசுரத்தை. 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிழாய், செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய், செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல், நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலிழாய், உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனே இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். அநேக கோடி அமரர்களுக்கும் பிறப்பு இறப்பு அற்ற நித்திய சூரிகளுக்கும் முக்தாத்மாக்களுக்கும் முதல்வனாக இருப்பதோடு எங்களை போன்ற ஜீவன்களுக்கும் பயத்தை போக்குவதற்காக யசோதியின் இளம் சிங்கமாக இவ்விடம் வந்திருக்கும் கண்ணனே, யோக நித்திரையிலிருந்து எழுவாயாக. நீ கண் விழித்து எங்களின் கண் ஜலத்தை துடைக்க வருவாயாக. 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிழாய் என்று கூறி அழைக்கின்றனர். கலியுக கண்ணனே, தேவர்களின் துன்பத்தை அவ்வப்போது நீயே சென்று நீக்கினாய். ஆனால் நீ எங்கள் துன்பத்தை நீக்க வராமல் இருக்கிறாயே. தூக்கம் விழுத்து எழுந்து வாராய். பகைவர்களுக்கு பயத்தை கொடுத்து பக்தர்களை காப்பவனே, எழுந்திருந்து வாராய். செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் என்று பாடுகின்றனர். பக்தர்கள் உன்னை பிரார்த்தித்தால் அவர்களுடைய பாவங்களை தீயினில் தூசாக்கும் திறன் உடையவன் நீ. அப்படிப்பட்டவன் எங்களை ரட்சிக்க எங்களின் கோரிக்கையை கேட்டு அதனை நிறைவேற்ற வராமல் இருப்பதென்ன? இதோ நப்பிண்ணையையும் எழுப்புகிறோம், அவளிடமும் எங்களுடைய பிரார்த்தனை செலுத்துகிறோம் என்று சொல்லி பிராட்டியின் அழகையும் செல்வத்தையும் புகழ்ந்து கண்ணனின் சகவாசத்தை அனுபவிக்க அவளிடமும் அனுமதி கோருகிறார்கள். நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலிழாய், உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். நப்பிண்ணை பிராட்டியே, நீ கண்ணனுக்கு திருவாய் இருக்கிறவள், எங்களுக்கும் நீயே திருவாக இருக்கிறாய், எழுந்து வர வேண்டும் என கூற எழுந்து வந்த நப்பிண்ணை உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறாள். உங்களை பிரிந்த துக்கத்தால் வெளியே வெப்பமுடன் இருக்கிறோம். அதனால் முதலில் விசிறியும் கண்ணாடியும், அதாவது உக்கமும் தட்டொளியும் தந்து உன் கணவனான கண்ணனையும் எங்களுடன் அனுப்பி மார்கழி நீராட உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார்கள். அதாவது ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு யமுனையில் திருமஞ்சனம் செய்ய வேண்டும். அதற்கு வேண்டிய சங்கு ஆலவட்டம் மற்ற சகல சாமான்களையும் தர வேண்டும். அந்த திருமஞ்சன தீர்த்தத்தால் எங்களை நீராட்ட வேண்டும், அதுவும் இப்போதே நீராட்ட வேண்டும் என்கின்றனர். ஆண்டாள் எம்பெருமான் திருவடிகளே சரணம்.